வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்டார்ஸில் ராணோ ஃபேமிலி வந்து உள்ளே வந்திருந்தாங்க. அதில் அவங்க தங்கச்சி வந்து யார் யார்கிட்ட முரண்பாடு இருக்குது, அண்ட் தென் அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அட்வைஸும் பண்ணாங்க. ஸோ யார் யாருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முரண்பாடு வந்து ஃபஸ்ட்டு சௌந்தர்யா மேலே அப்படின்றது எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தான். ஏன்னா ராணுவுக்கு வந்து அடிப்பட்டப்ப அவங்க வந்து கட்டு போட்டு வந்ததுக்கப்புறமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராங்க் பண்ணுறானோ, பொய் சொல்கிறானோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் சௌந்தர்யா வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க. நான் கண்டிப்பாக அழுதுகிட்டே இருந்தேன் அந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கும்போது, நீங்கள் அப்படி பேசுகிறப்ப அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க அவங்களோட தங்கச்சி. ஸோ தட் அது கேட்டதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவன் வந்து அப்படியேப்பட்ட ஒரு இமேஜை வந்து உள்ளே கிரியேட் பண்ணிட்டான், அதனால் அப்படி இருக்குமோ அப்படின்றனால டவுட்டில் தான் அப்படி பேசினேன். இன்கேஸ் அது வந்து உங்களை ஹர்ட் பண்ணிச்சு, உங்களை அழ வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி என்டையர் ஃபேமிலி கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்பட்டதுக்கப்புறம் அந்த சாமியே இறங்கி வந்து என் பையனை காப்பாற்றுற மாதிரி அருண் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றினாரு. அதுக்கு அருணுக்கு ரொம்ப நன்றி, அந்த கடவுளே பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அருணை வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து லைக் அவங்களோட தப்பை உணர்ந்து அவங்க வந்து சாரி கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது வந்து அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அதை அன்ஷிதாவையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுதல் சொன்னாங்க. லைக் ஜெஃப்ரி, நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, இது ஒரு கேம்ன்றதை நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த கேமில் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் வந்து சகஜம் தான், நீ வந்து ரொம்ப கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுதல் சொன்னாங்க. தென் ஜெஃப்ரி, நீ வெளியே வந்ததும் என் பையனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அதை வந்து நான் உனக்கு பண்ணுறேன். ஜெஃப்ரிக்கு மட்டும் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ராணுவோட ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ராணுவ ஃபேமிலிக்கு வந்து 5 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க முரண்பாடு வச்சது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அருணையும் வந்து புகழ்ந்து தள்ளதையும், ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணதும், அண்ட் தென் அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதும், மன்னிப்பை அவங்க தப்பை உணர்ந்ததுக்காக, அதுக்கப்புறம் அவங்களோட சௌந்தர்யாவோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கும் வந்து அவங்கள பாராட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.